ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல சப்டோட்டல், அதாவது குரூப்பிங் சம் அப்படின்னு சொல்லலாம். இதோட யூஸ் என்ன அப்படின்னா அனலைசிங் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல உள்ளது. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அப்படின்னா என்னன்னா இதான் கேட்டகரிஸோடைய டைப்ஸ்னு வச்சுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் நேம் நான் கொடுத்துருக்கேன், அதோடைய ரேட் கொடுத்துருக்கேன். டைட்டில் நேம்க்கு டைட்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கான ரேட்ஸ்லாம் இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த சிபியு அப்படிங்கிறது, இந்த சிபியுங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய டோட்டல் எனக்கு ஒன்னாவும், அப்புறம் மானிட்டருங்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லாமே தனித்தனி இடத்துல இருக்கு, வெவ்வேறு இடத்துல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எனக்கு ஒன்னா எனக்கு என்ன பண்ணி சொல்றேன், டோட்டல் சம் பண்ணி எனக்கு நான் கேட்கிறேன். இப்ப சாதாரணமா இதை சம் பண்ணிடலாம், செலக்ட் பண்ணி சம்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்துடும். அப்ப அப்படி கேட்கல, என்ன கேட்கறேன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்ல ஒவ்வொரு டைட்டில்ல உள்ளதை எனக்கு தனியா சம் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் காலத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எதையுமே மிஸ் பண்ணாம செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதை அசெண்டிங் ஆர்டர்ல மாத்திக்கிறேன். எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும் அப்படின்னா டேட்டால போறோம், இதுல இங்கே இருக்கு பாருங்க அசெண்டிங் ஆர்டர் இருக்கா, அதாவது A to Z அந்த மெத்தட்ல வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, சோ வந்துருச்சா. இப்ப இதை அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்றோம் திரும்ப அப்படின்னா திரும்ப இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைட்டிலோட சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதுல டேட்டால போறோம். டேட்டால போனதுக்கு அப்புறம் அவுட்லைன் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுல சப்டோட்டல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறோம். டேட்டால போறோம், அவுட்லைன்ங்கறத எடுத்துக்கிட்டு சப்டோட்டல் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Alt A plus B, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சப்டோட்டல் வந்துடும். கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா டைட்டில் நேம் இருக்கு, நமக்கு டைட்டில் நேம் வந்துடணும். அப்புறம் இதோடைய சம்ங்கிறது நமக்கு டோட்டல் பண்ணி வருது, அதனால சம் கொடுத்தாச்சு. இல்ல எனக்கு கவுண்ட் பண்ணி வேணும்னா நம்பர் ஆஃப் கவுண்ட் வரும், ஆவரேஜ் வேல்யூ வேணும்னா ஆவரேஜ் வேல்யூ வேணும், மேக்ஸிமம் எது ஹையஸ்டா இருக்கோ அந்த வேல்யூ, மினிமம் எது லோயஸ்டா இருக்கோ அந்த வேல்யூ. சோ இதுல நான் என்ன எனக்கு கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்ப சம் பண்ணி கேட்கிறேன். எதை ரேட்டை சம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன், ஓகே பண்றேன். இப்போ ஓகே பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. கேபிள்ங்கிற டைட்டில்ல உள்ள டோட்டல் வேல்யூ, அடுத்து சிபியூல உள்ள டைட்டில்ல உள்ள டோட்டல் வேல்யூ, கீபோர்டு, மானிட்டர், இது எல்லாம் சேர்ந்த கிராண்ட் டோட்டல் நமக்கு வந்துருச்சு இல்லையா. சோ இது வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல உள்ளத சம் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இந்த சப் டோட்டல் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஷார்ட்கட் கீஸ் என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா Alt plus A plus B ன்னு கொடுத்து கூட நீங்க சப் டோட்டலுக்கு நீங்க வந்து போய்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ்ங்கிறது இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. சப் டோட்டலுங்கிறது ஈஸியா இருக்கும். நம்மளுடைய ஒரு ரெக்கார்டை நம்ம வந்து நம்மளுடைய கொடுக்கறதுக்கு கரெக்டா கொடுக்கறதுக்கு இதை வந்து நீங்க வந்து இந்த சப் டோட்டல் பயன்படுத்தி நீங்க வந்து இந்த சம்மை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.